ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா படம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா விமல், நட்டி, முனிஷ்காந்த், அப்புறம் இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்ஷன் காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட சிம்பிள் ஸ்டோரி என்னென்னா, நம்மளோட படத்தில் வில்லனாக இருக்க நட்டி வந்து பல காளமாடுகளை வளர்த்து வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த பல காளமாடுகளை வச்சு ஜல்லிக்கட்டில் இது வரைக்கும் தோற்றதே கிடையாது. அப்படிப்பட்ட காளமாடு ஒரு நாள் கண்ணு போடுது. அது ட்வின்ஸாக பிறக்குது. அந்த ட்வின்ஸில் ஒரு காளமாடுக்கு ஒரு கண் தெரியாமல் போகுது. அதனால் அவர் இதை மார்க்கெட்டில் விற்றுரு, கறிக்கு விற்றுரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த கறிக்கு போன மாடை நடுவில் செக் பாயிண்டில் பிடிச்சி நம்ம ஹீரோவோட அப்பா எனக்கு நான் வச்சுருக்கேன்னு சொல்லி வாங்கிட்டு வர அந்த மாட்டை ட்ரெயின் பண்ணி ஜல்லிக்கட்டில் பெரிய மாடாக கொண்டு வந்து அந்த மாடை தோக்கடிக்கவே முடியல யாருனாலையும். ஸோ அதை பார்த்து காண்டாவற நம்ம வில்லன் நட்டி அந்த மாட்டை மீட்டாரா, அந்த மாட்டுக்காக என்னென்னலாம் பண்ணுறாரு, அதுக்குள்ளே நடக்கிற கலவரம் தாங்க இந்த படம். இந்த படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அரைச்ச மாவே தான் அரைச்சிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கிறாரு டேரக்டரு. இருந்தாலும் அந்தளவுக்கு ஒன்றும் வரல. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப மட்டமாக இருக்குது. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப மொக்க. டீமான் கொஞ்சம் அந்த எலவேட் பண்ணியிருக்காரு, அதை எதையும் மியூசிக்கை போட்டு படத்தை கொஞ்சம் எலவேட் பண்ணியிருக்காரு. ஏதோ பார்க்குற மாதிரி தோணுது. அப்புறம் ஹீரோயின் வர சீன்ஸ்லாம் எனக்கு என்னமோ ஏதோ சீரியல் பார்க்குற சீன் மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அப்புறம் நடுவில் 1-2 ட்விஸ்ட்டுனால இந்த படத்தை வேணால் பார்க்குறதுனா பார்க்கலாம். அதுவும் ரொம்ப போர் அடிக்குது, மட்டமாக போகுது அப்படின்னா வேணால் பாருங்கள். அவ்வளோ பெரிய படம் இல்லை, இது மொக்க படம். சிம்பிளாக சொல்லப்போனால் வேஸ்ட்டு. உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணணுன்னா இந்த படத்தை பார்த்துக்குங்க.